Aisha, good evening, Salam. Aisha, good evening, Kanna. Uh, Nandana, good evening, Nandana. இப்போ இந்த எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட்ல குட்டி போர்ஷன் ஒன்று விட்டுருந்தோம்ல அதை நான் எடுக்க போறேன் சரியா. எம்ப்ளாய்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட்ன்றது வந்து எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஓகே, அதோட பாடிஸ் என்னலாம், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பாடிஸ் என்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின். வஷித், குட் ஈவினிங் டா. பாடிஸ் கான்ஸ்டியூட்டட் பை இஎஸ்ஐ கார்ப்பரேஷன். ESI Corporation, Standing Committee, Medical Benefits Council, Regional Boards, and Local Committees. ஸோ எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்றது ஒரு கோபுரம் மாதிரிடா. ம் அது எப்படின்னா அதுதான் அபெக்ஸ் பாடிஸ். அது இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இஎஸ்ஐ ஸ்கீம்ஸ்க்காக இருக்கட்டும், பாலிசிஸ் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு பட்ஜெட் அப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சூப்பர்வைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதுதான். இது வந்து ஒரு டெம்பிளோட கோபுரம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாண்டிங் கமிட்டின்றது இப்போ நெக்ஸ்ட் முக்கியமானது. இவங்க வந்து அபெக்ஸ் பாடினா இவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் பாடி. It oversees the day-to-day administration of ESIS. It submits recommendations on policy matters to the ESIC. It ensures proper utilization of funds. மெடிக்கல் பெனிஃபிட் கவுன்சில் இது வந்து இஎஸ்ஐ கார்ப்பரேஷன் வந்து அட்வைஸ் பண்ணுறது. மெடிக்கல் கேர் எவாலுவேட் பண்ணி இட் ரெக்கமெண்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ். இது ரீஜனல் போர்டு வந்து என்ன பண்ணுறதுன்னா, இது வந்து அட்வைசரி போர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்வைசரி போர்டு ஃபார் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ். ரீஜனல் போர்டுன்றது they oversee the implementation of regional boardன்றது ஸ்டேட் லெவல்ல. at ஸ்டேட் லெவல் பண்றது வந்து ரீஜனல் போர்டோடது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிரீவன்சஸ் இருக்கும் இல்லையா, அந்த அந்த இது டேக் ஓவர் ஃபுல்லா வந்து ரீஜனல் போர்ட் பார்த்துப்பாங்க. லோக்கல் கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, டிஸ்பென்சரிஸ் எப்படி ஒர்க் ஆகுது, சே ஃபார் எக்ஸாம்பிள். அதான் சொல்லுமா இஎஸ்ஐ டிஸ்பென்சரிஸ்னா எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் வந்து தே ப்ரொவைட் ஹெல்த் கேர் டு இன்சூர்ட் இண்டிவிஜுவல்ஸ். ரெட் ஹில்ஸ், மீஞ்சூர், மணலி, ஆவடி எல்லா இடத்துலையும் இருக்கு இவங்களோடது இஎஸ்ஐ டிஸ்பென்சரி. ஸோ நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க, இஎஸ்ஐ கார்டு மாதிரி கொடுப்பாங்க. அதில் வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவங்க அந்த கார்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் எங்கே வேணாலும் போய் அங்கே வெல் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து லோக்கல் கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்லாம் கரெக்டாக இருக்கா, இந்த இஎஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, எல்லாம் நீட்டாக இருக்கா, ப்ராப்ளமா, ஹைஜீன் இஷ்யூ இருக்கா, இல்லை அங்கே ஏதாவது பைப்பில் தண்ணி வரலையா, இல்லை டாக்டர் இல்லையா, இல்லை ஏதாவது வேகன்சி க்ரியேட்டாக இருக்கான்னு அந்த மாதிரி பார்ப்பாங்க. தே ஹெல்ப் இன் த எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இஎஸ்ஐஎஸ் இன் ஸ்பெசிஃபிக் லொக்காலிட்டிஸ். அவ்வளோதான் சொல்லுவான். இது வந்து மானிட்டரிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க அபெக்ஸ் பாடி கோபுரம், எக்ஸிக்யூட் பண்ணுறதெல்லாம் ஸ்டாண்டிங் கமிட்டி. மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்லாம் பற்றி சொல்கிறது அட்வைஸ் பண்ணுறது மெடிக்கல் பெனிஃபிட் கவுன்சில். ரீஜனல் போர்டு வந்து ஸ்டேட் லெவலில் எப்படி நடந்துட்டுருக்கு இது அப்படின்றது. லோக்கல் கமிட்டின்றது வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. தி மானிட்டர் த ஒர்க்கிங் ஆஃப் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் அண்ட் டிஸ்பென்சரிஸ். அவ்வளோதான். அடுத்தது வந்து இதோட பர்பஸ் என்ன, இந்த ஃபண்டுக்கு வாட் பர்பஸஸ் இந்த ஃபண்ட் எப்படிலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். செக்ஷன் 28. ஆ மித்ரா ஃபஸ்ட்டு நீங்கள் படிங்க, ஒரு நிமிஷம் கண்ணா. அக்ஷயா இது படிங்க செல்லம்மா, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்.
ஃபர்ஸ்ட் பேரா. ஓகே. அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அட்டெண்டன்ஸ், ப்ரொவிஷன் ஆஃப் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அட்டெண்டன்ஸ் டு இன்சூர்ட் பர்சன்ஸ். சி அந்த இண்டிவிஜுவலுக்கு மட்டும் கிடையாது, ஒர்க்கருக்கு மட்டும் கிடையாது, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த provision. Provisions of such medical benefit to their families in accordance with the provisions of this act and defraying the charges and cost in connection with it. So first ஞாபகம் வச்சுக்கோங்க. Provision for medical facilities and to their families, to the insured as well as families. இதுதான் keyword. ஓகே. வஷிதா. ஐஷா இது படிக்க சொல்லுங்க. இது ரெண்டாவது பாயிண்ட் படிங்க. இந்த பாயிண்ட். சூப்பர். இவங்க இருக்காங்கல்ல இந்த 5 பேர், இவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபீஸ் பே பண்றது இவங்க தான். இந்த ஃபண்டு வச்சு இவங்களுக்கு ஃபீஸும் அலவன்சஸும் பே பண்றாங்க. சூப்பர். மித்ரா அடுத்தது படிங்க மித்ரா. இந்த மூணாவது. கம்பேஷனேட். ம். அதாவது இப்போ பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் இவங்களுக்கு போச்சா, இப்போ அடுத்தது பாருங்க பேமெண்ட் ஆஃப் சாலரிஸ். சாலரிஸ்னாலே நம்மளுக்கு அந்த salary சாப்டர்ல படிச்சிருக்கோம்ல, எல்லா டைப்ஸ் ஆஃப் அலவன்சஸ், அதுக்கப்புறம் வந்து பென்ஷன். யாருக்குன்னா ஒரு பெனிஃபிட் ஃபண்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் அண்ட் சர்வன்ட்ஸ் ஆஃப் த கார்ப்பரேஷன். இவங்களுக்குலாம் இது வரைக்கும் புரிஞ்சுதா அந்த 3 பாயிண்ட்? ஏதாவது டவுட் இருக்கா? குட். ஒரே ஒரே நிமிஷம் கண்ணா. கீர்த்தனா ஜாயின் பண்ணலையா மித்ரா? பண்ணிட்டாங்களா? ஓகே ஓகே. நான் டைமே பார்க்கலடா, 6:15க்கு பார்த்தேன். இப்போமே பாப்அப் மெசேஜ் மாதிரி வரும், இன்னைக்கு வரவே இல்லை, என்னன்னு தெரியல. இப்போ இது வந்து சர்வன்ஸ் ஆஃப் கார்ப்பரேஷன். இந்த 3 பாயிண்ட் ஏதாவது டவுட் இருக்கா? ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டி,
அப்புறம் ஃபீஸ் அண்ட் அலவன்சஸ் இவங்க எல்லாருக்கும், அப்புறம் சாலரிஸ் டு தி சர்வன்ட்ஸ் ஆஃப் கார்ப்பரேஷன். ஓகே. கீர்த்தனா, ஃபோர்த் பாயிண்ட் படிங்க செல்லம். சூப்பர். இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன படிச்சோம்? பேமெண்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் டு இன்சூர்ட் அந்த மெடிக்கல் பெனிஃபிட் இஸ் எக்ஸ்டெண்டட் டு தேர் ஃபேமிலிஸ்னு படிச்சோம்ல. அதே தான் இங்கே வந்து பெனிஃபிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இங்கே மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ராப்பராக இருக்கணுன்றத இது பண்ணுறாங்க, அவ்வளோதான். சூப்பர். நந்தனா இது படிங்கக்கண்ணா, ஃபிஃப்த் பாயிண்ட். கேக்குது செல்லம்? பேமெண்ட் ஆஃப் கரெக்ட், சூப்பர். பேமெண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு எனி ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டி. இப்போ இந்த இஎஸ்ஐ இருக்காங்களடா, அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூஷன் மாதிரி கொடுக்குறாங்க, இல்லை ப்ரைவேட் பாடிக்கு கொடுக்குறாங்க. எதுக்குன்னா இவங்களுக்காக, இந்த இன்சூர்ட் பர்சனோட பெனிஃபிட்காக அவங்களுக்கு ஏதாவது கொடுக்குறாங்க. இல்லை அவங்க இங்கே நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற வார்த்தை பார்த்தீங்கன்னா, insured persons and where the medical benefit is extended to their families. Insured person and where the medical benefit is extended to their families. அதே இல்லைன்னா இன்க்ளூடிங் த காஸ்ட் ஆஃப் எனி பில்டிங். இப்போ வந்து ஒரு எக்ஸ்ரே மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க கண்ணா. ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து ஆர்த்தோ ப்ராப்ளம்னால வராங்கன்னா, இந்த பீப்புள் இன்சூர்ட் பீப்புளுக்கு வந்து நிறைய ஆர்த்தோ இஷ்யூ இருக்குன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களோட ஃபண்டை வச்சுட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சொல்லி, பா எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ரே மிஷின் வேணும், இல்லைன்னா எங்களுக்கு வந்து இந்த ஒரு அது பேர் என்ன, இந்த ப்ரெக்னன்சிக்காக பார்ப்பாங்கல்ல, அந்த மிஷின் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குவாங்க இல்லையா, அதுதான் இந்த பேமெண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் சொல்லும். புரியுதா? டு எனி கவர்மெண்ட் எக்ஸாம்பிள் போட்டோமா இங்க, பர்ச்சேசிங் ஆஃப். பர்ச்சேசிங் ஆஃப் எக்ஸ்ரே மிஷின். உங்களால விஷுவலைஸ் பண்ண முடியுதா எல்லாராலையும்? இந்த பேமெண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ்க்கு அதுக்காக தான் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். வஷிதா இது படிங்க கண்ணா, டிஃப்ரேயிங் இந்த 3 பாயிண்ட் படிங்க. அடுத்த டிஃப்ரேயிங் படிங்க படிங்க. அடுத்த டிஃப்ரேயிங். சூப்பர். டிஃப்ரேயிங்னா என்னடா? டிஃப்ரேயிங் ஒரு பேரிங் த காஸ்ட், கரெக்ட்.
செட்டிலிங் ஒரு மீனிங் இருக்கு. ஆனா இந்த காஸ்ட் இந்த இதுல வந்து அந்த காஸ்ட்டை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ம், அதை வந்து நம்ம கவர் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, பேரிங் அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ கார்ப்பரேஷனோட அக்கௌண்ட்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க கண்ணா, எல்லாத்துலயுமே அக்கௌண்ட்ஸ் நடக்கும் இல்லையா? இவங்களோட கார்ப்பரேஷனோட அக்கௌண்ட்ஸ்க்கு பைசா தேவைப்படும்ல. கார்ப்பரேஷன் அக்கௌண்ட்ஸ்க்கு, சாரி ஆடிட்டுக்கு, அப்புறம் கார்ப்பரேஷனோட வேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் liabilitiesக்கு, அப்புறம் வந்து ஏதாவது கோர்ட் இஷ்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்சூரன்ஸ் கோர்ட் செட்டப், அப்புறம் வந்து சம்ஸ், அதாவது இனி கான்ட்ராக்ட் செட்டில்மெண்ட், செட்டில்மெண்ட், இந்த மாதிரி 4 விஷயத்துக்கும் பைசா வந்து எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா இந்த எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஃபண்ட்லேருந்து தான் எடுத்துப்பாங்க. புரிஞ்சுதா? 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கார்ப்பரேஷன் ஆடிட்டுக்கு, கார்ப்பரேஷனோட வேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் liabilitiesக்கு, இன்சூரன்ஸ் கோட் செட்டப், கான்ட்ராக்ட் செட்டில்மெண்ட். ஓகேவா? சூப்பர். எல்லாருக்கும் வந்துட்டாடா சான்ஸ்? ரெம்ஸ் பண்ணிட்டேனா? அக்ஷயா, ஐஷா, கீர்த்தனா, மித்ரா, நந்தனா, விஷிதா. எஸ். அக்ஷயா, இது படிங்க கண்ணா. Payment of sums under any decree, order or award of any court tribunal. ம், ம். அதாவது ஆம், ஏதாவது ஒரு கோர்ட்டு, ஒரு ட்ரிபியூனலுக்கோ நம்ம பேமெண்ட் பண்ணணும். ஓகேவா? அகெயின்ஸ்ட் த கார்பரேஷன் ஆர் எனி அதர் ஆஃபீஸர்ஸ் ஆர் சர்வன்ட்ஸ், அவன் அவன் வந்து எக்ஸிக்யூஷன் டியூட்டி பண்ணிட்டான், அவனுக்கு ஒரு செட்டில்மெண்ட். அவன் அதாவது இப்போ நான் தான் வந்து எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதர் சைடில் அவன் டியூட்டியை கரெக்டாக பண்ணிட்டான், பட் அவனுக்கு செட்டில்மெண்ட் ஆஃப் சூட் தான் பண்ணணும்னா அதுக்கு பைசா தேவையில்ல, அந்த பைசாவையும் இந்த ஃபண்ட்லேருந்து தான் எடுத்துப்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்லலாம்னா கோர்ட் ஆர் ட்ரிபியூனல் செட்டில்மெண்ட் ஆர் லீகல் ப்ரொசீடிங் செட்டில்மெண்ட். போதும், இது போதும். ஓகேவா? சூப்பர். ஐஷா, இது மூணு மூணு பாயிண்ட் படிங்க கண்ணா. டிஃபரிங் த காஸ்ட். சூப்பர். சூப்பர் செல்லம். இப்போ டிஃப்ரேயிங்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஏதாவது பேமெண்ட் டுவர்ட்ஸ் சிவில் ஆர் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் ஏதாவது இருக்கு, அதுக்கு செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கேருந்து தான் அவங்க பைசா எடுத்துப்பாங்க. அதே மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் தி ஹெல்த் வெல்ஃபேர் ஆஃப் இன்சூர்ட் பர்சன்ஸ். சி 4 விஷயம் இருக்குக்கண்ணா. இம்ப்ரூவ்மெண்ட்டுன்றது ஒரு வார்த்தை. ஓகே. ரீஹாபிலிட்டேஷன்ன்றது ஒரு வார்த்தை. ரீஎம்ப்ளாய்மெண்ட்ன்றது ஒரு வார்த்தை. அதாவது ஒன்று ஒன்றும் என்னன்னு சொல்கிறேன். சரி, கரண்ட்டாக நல்லா இருக்காங்க, பட் அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்ல ஒரு என்விரான்மெண்ட் கொடுக்கணும். லைக் எப்படி சொல்கிறது, இப்போ வந்து மோர் இருக்குல்ல, மோர் இப்போ நிறைய பேருக்கு சம்மரில் அப்போ ஆஃபீஸ்லேயே அந்த மோர் சப்ளைலாம் பண்ணுவாங்க. ஓகே, அந்த மாதிரி ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட், அவங்க ஹெல்த் வந்து பெட்டராக இருக்கிறதுக்கு,
ஃபுட்டு வந்து நல்லா குவாலிட்டியாக எடுத்துகிட்டு வரதுக்கு அதில் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுதுன்னா இந்த ஃபண்ட்லேருந்து எடுத்துக்கலாம். நம்பர் டூ, ரீஹாபிலிட்டேஷன். ஒரு ஆள் வந்து திடீர்னு விழுந்துட்டான், கை போயிடுத்து அவனுக்கு, இல்லை கையில் வந்து மேஜர் ஃப்ராக்சர், அவனுக்கு வந்து ஒரு ஃபிசியோதெரப்பி அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு எக்ஸ்பென்சஸ் பேர் பண்ணணும். ஆனால் வந்து ஜென்யூன் கேஸு இந்த வேலையில் நடக்கும்போது தான் அவனுக்கு பிரச்சனையாயிடுது, அந்த மாதிரி ப்ரூவ் ஆகிடுதுன்னா அவனுக்கு ஒரு ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணுறது. ரீஎம்ப்ளாய்மெண்ட்னா ஒரு ஒரு பாட்டே டிசபிள்ட் ஆயிட்டான், ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஆயிட்டான், ஓகேவா? அப்போ அவனுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணும்போது ஃபண்டு தேவைப்படும். அது ரீஎம்ப்ளாய்மெண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லமா, இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த ஹெல்த் நம்பர் ஒன், ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் த எம்ப்ளாயி, ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் த இன்சூர்ட். மூணுமே improvement of the insured person, improvement of the health of and welfare of the insured person, rehabilitation of the insured person, re-employment of the insured person. அதை தவிர வந்து ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவலா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவலோட கார்ப்பரேஷன் ஆத்தரைஸ் பண்ணானா ஃபண்ட் வில் பி யூட்டிலைஸ்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்னா, வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபண்டை வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் டு தி இன்சூர்டு அண்ட் தி ஃபேமிலிஸ், நல்லா இந்த வார்த்தையை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அட்டெண்டன்ஸ் டு தி இன்சூர்ட் பர்சன்ஸ் அண்ட் வேர் த மெடிக்கல் பெனிஃபிட் இஸ் எக்ஸ்டெண்டட் டு தேர் ஃபேமிலிஸ், த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சச் மெடிக்கல் பெனிஃபிட் டு தேர் ஃபேமிலிஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ஆக்ட். அப்புறம் ஃபீஸ் அண்ட் அலவன்சஸ், இஎஸ்ஐ கார்பரேஷன், இது எல்லாமே இங்கே ஆல்ரெடி படிப்பீங்க செல்லம், ஓகே? ஸோ நல்ல பைண்டில் ரெக்கார்ட் ஆகிடும். அவங்களுக்கு வந்து இதான் ஃபீஸ் அண்ட் அலவன்சஸ் பண்ணணும். அது தவிர சர்வன்ஸ் ஆஃப் தி கார்பரேஷன் இதில் ஒர்க் பண்ணுறாங்களா அவங்களுக்கு சேலரி அலவன்ஸ் பென்ஷன்ஸ்லாம். அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் நீட்டாக இருக்கா அது பார்க்கறது. அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாவது வந்து நியூவாக அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, பர்ச்சேஸ் ஆஃப் ஏதாவது காஸ்ட் ஆஃப் எனி பில்டிங்கு எக்யூப்மெண்ட்டு அந்த மாதிரி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கறது. அதை தவிர கார்பரேஷன் ஆடிட் வந்தால் எக்ஸ்பென்சஸ் பார்க்கறது, வேல்யூவேஷன் ஆஃப் அசட்ஸ் பண்ணும்போது எக்ஸ்பென்சஸ் பார்க்கறது, இன்சூரன்ஸ் கோட் செட்டப் பண்ணணும்னா அதுக்கு இந்த பஜானா தான் கொடுப்பாங்க. ஒரு கான்ட்ராக்ட் ப்ராப்பராக செட்டில் பண்ணணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல், ஒரு கோர்ட்டோட செட்டில்மெண்ட் கரெக்டாக நடக்கணும், ஒரு ட்ரிபியூனலோட செட்டில்மெண்ட் கரெக்டாக நடக்கணும், லீகல் ப்ரொசீடிங் ஸ்மூத்தாக போகணும், சிவில் கேஸ் கரெக்டாக போகணும், கிரிமினல் கேஸ் கரெக்டாக போகணும். அது மட்டும் இல்லாமல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த இன்சூர்ட், ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் தி இன்சூர்ட் அண்ட் ரீஎம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் தி இன்சூர்ட். அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் அண்ட் கார்பரேஷன் ஆத்தரைஸ்டு. ஸோ இதெல்லாம் தான் ஞாபகம் வச்சுக்கணும் கீவேர்ட்ஸ். ஓகேவாடா எல்லாருக்கும்? நிதானமாக படிங்க இந்த கொஷினு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாம். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து அந்த மெத்தட் ஆஃப் ரெக்கவரி எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, நாளைக்கு கிளாஸ் வரும்போது இந்த கீவேர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணிட்டு வந்துடுங்க, ஓகேவா? எவ்ரி 2 years ஒன்ஸ் இந்த கொஷின் வருதுடா, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஃபண்டு, வை வாட் பர்பஸ் த ஃபண்ட் மே பி எக்ஸ்பெண்டட். ஸோ பார்த்துக்கோங்க இந்த கொஷின் எல்லாம். ஸோ இதெல்லாம் நான் நாளைக்கு எடுக்கிறேன் சேனல். குட்டி தான் இது, இந்த டிஸ்பியூட்ஸ்லாம் குட்டி, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், அதனால கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? தேங்க்ஸ், தேங்க்யூ செல்லம். அக்ஷயா தேங்க்யூ, ஐஷா தேங்க்யூ, தாரணி மித்ரா அப்படியே ரிட்டன் எடுங்க, நந்தனா வஷிதா தேங்க்யூ செல்லம், தேங்க்யூ கண்ணா, தேங்க்யூ. கீர்த்தனா, மித்ரா, வர்ஷிதா, இந்த கொஷின் நல்லா பார்த்துக்கோங்கண்ணா. என்ன அனுப்பிச்சுட்றேன்.